ஹாய் லவர்ஸ். காந்தி இதுக்கு புது விதமாக நீங்கள் செலிப்ரேட் பண்ணோம்னா இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் அகல் விளக்கு ட்ரை பண்ணலாம். அதான் கடையிலே விற்கிது என்ன புதுசாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த விளக்கு பார்த்தீங்கன்னா செல்லில் ஒர்க் ஆகிறது மேக்ஸிமம் 2 to 3 hours தான் ஒர்க் ஆகும். ஒரு நாள் தான் யூஸ் பண்ண முடியும். பட் இது வந்து ரீசார்ஜபிள். இது நீங்கள் சார்ஜ் போட்டு எவ்வளோ டைம் வேணால் யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி, சார்ஜிங் மாடல் BC547 ப்ளஸ் ஒரு கேப்பு, இந்த மாதிரி ஒரு அகல் விளக்கு. அகல் விளக்கில் பாட்டம்லையும் டாப்லையும் இந்த மாதிரி 2 ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. மொத்தம் 4 ஹோல்ஸ். எல்இடி ப்ளேஸ் பண்ணுறதுக்கும் சென்ஸ் பண்ணுறதுக்குண்டான கம்பியை உள்ளே கொண்டு வர்றதுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேட்டரி எடுத்து இந்த மாதிரி வாட்டர் கேனோட கேப்பில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த பேட்டரியோட கேஸ். இதில் நம்ம ஃபுல்லாக சிலிக்கான் கோட்டிங் போடுறதுனால இதில் தண்ணி இறங்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அந்த எலக்ட்ரிக்கல் விளக்குக்கும் இந்த விளக்குக்கும் ஒரு அட்வான்டேஜும் டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. இது வந்து ரீசார்ஜபிள், அது ரீசார்ஜபிள் கிடையாது. அந்த விளக்கு ஃபுல்லி பிளாஸ்டிக் மேட் அப்படிங்கிறனால நீங்கள் தண்ணியை கீழே ஊற்றினோடனே அது ஆஃப் ஆயிரும். பட் இது ஃபுல்லாக களிமண் மேக் அப்படிங்கிறனால களிமண்ணோட கெப்பாசிட்டியை அதோட தண்ணியை உள்ளே எடுத்துக்கும். அதனால் எந்தளவு தண்ணி உள்ளே போதோ அந்த ரெசிஸ்டன்ஸ், அந்த தண்ணி ஈரப்பதம் இருக்கிற வரைக்கும் இதோட க்ளோ வந்து இருக்கும். அதாவது மினிமம் க்ளோ தான் இருக்கும், மேக்ஸிமம் இருக்காது. அது உங்களுக்கு ஃபினிஷிங்கில் நான் உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா BC547 இந்த மாதிரி ஒயரை சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க. மக்களை பார்க்குறது முடிவு பண்ணிட்டீங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்கமிங்கில் இபைக் ப்ளஸ் ஹோம் ஆட்டோமேஷன் ரிலேட்டடாக ஏகப்பட்ட வீடியோஸ் வரப்போகுது. இதோட சர்க்கிட் டயக்ராம் மேலே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கனெக்ஷன் புரியலன்னா சர்க்கிட் டயக்ராம் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. ஜம்பர் கேபிள்ஸோட ஃபீமேலை வந்து நான் பேட்டரியோட டேரெக்டாக பாசிட்டிவ் நெகட்டிவில் கனெக்ட் பண்ணியிருப்பேன். அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரியிலேருந்து 2 இன்புட் 2 அவுட்புட் கனெக்ஷன் இருக்கும். அதாவது பாசிட்டிவில் 2 ஒயரும் நெகட்டிவில் 2 ஒயரும் கொடுத்துருப்பேன். ஒன்று சார்ஜிங்க்கும் இன்னொன்று டிஸ்சார்ஜிங்க்கும். அதில் தான் வேறு ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட்டு நம்ம க்ளூகன் யூஸ் பண்ணி நம்ம சர்க்யூட்டை அந்த வாட்டர் கேனோட வாட்டர் பாட்டில் கேப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு நம்ம சென்சிங் ஒயர் 2யுமே அகல் விளக்குக்குள்ளே கொண்டு வந்துடலாம். ஏன்னா அதில் தான் தண்ணி வந்து படும்போது கான்டாக்ட் சர்க்யூட் க்ளோஸ் ஆகி லைட் வந்து க்ளூம் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நம்ம லைட்டை ஒட்டிக்கலாம். நீங்கள் அகல் விளக்கு கம்பேர் பண்ணும்போது, அதாவது ஒரிஜினல் விளக்கு எண்ணெய் போட்டு எரிய வைக்கிற விளக்கும் சேம் இந்த விளக்கும் பார்த்தீங்கன்னா லாங் சைட்டில் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த விளக்கை எங்கே வேணாலும் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது அகல் விளக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். பட் இந்த எலக்ட்ரிக் விளக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஷாப் வச்சுருந்தாலும் சரி, வேறு எங்கே இருந்தாலுமே உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். நான் இந்த விளக்கை பார்த்தீங்கன்னா மலையிலேயே நான் செக் பண்ணி காமிச்சிருக்கேன். அதாவது மலையிலையும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இது ஒர்க் ஆகும். இது வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் தான். அதோட கிளிப்பை பார்த்திங்கன்னா நான் வீடியோட எண்டில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இதுபோல் 5 LED இருக்கிற மாதிரி லைட்டையும் நான் மேக் பண்ணியிருக்கேன். வீடியோட ஸ்டார்ட் அப்பில் காமிச்சிருப்போம் பார்த்தீங்களா, அதோட வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இது நான் ஃபஸ்ட்டு மேக் பண்ண விளக்கு. இதில் பார்த்திங்கன்னா அந்த ஃபினிஷிங் கரெக்டாக வரலை. இது வந்து ரீசார்ஜபிள் கிடையாது. இந்த விளக்கு பாருங்கள், அதில் ஈரப்பதம் இருக்கிறதுனால டச் பண்ணும்போது எரிஞ்சிட்டே இருக்கும். இப்போ அதனால் இதை கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவாக மாற்றி விட்டு இதோட சர்க்யூட்டை நான் மாற்றிருக்கேன். இப்போ அதோட சென்சிங்காக வர 2 கம்பியும் பார்த்திங்கன்னா உள்ளே இன்சர்ட் பண்ணி க்ளூ பண்ணிக்கலாம். இப்போ இதில் க்ளூகன் யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அது வழியாக தண்ணி உள்ளே போய் சர்க்யூட் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே குறைவு. அதனால தான் க்ளூகன் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட க்ளூகன் இல்லைன்னா ப்ராப்ளம் கிடையாது, நீங்கள் மெழுகு கூட யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. மெழுகு யூஸ் பண்ணலாம், ஆர் ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த விளக்கை மேக் பண்ண முடியும். இதோட எலக்ட்ரிக்கல் காம்பனண்ட் பார்த்திங்கன்னா நார்மலாக ஈரோட்டில் கிடைக்கிறது தான். அதோட லிங்க்கு நேமையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சுது. நம்ம செட்டப்பை ப்ராப்பராக ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதான் சிலிக்கான் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். நீங்கள் சிலிக்கான் யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது, ஃபெவிக்விக் இருந்தாலுமே அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ வேணுங்கிற பொசிஷன் கரெக்டாக வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதில் அந்த ரைட் சைடில் பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுதான் சார்ஜிங் இன்புட்ஸ். அதையும் பார்த்தீங்கன்னா நான் ஃபெவிகால் க்ளூகன் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். இதில் க்ளூகன் பார்த்தீங்கன்னா ஒட்டுறதுக்கு லேட் ஆகும், அதனால தான் ஃபெவிக்விக் போட்டு அதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் டன். இப்போ நான் உங்களுக்கு டச் பண்ணுறேன் பாருங்கள். நம்மளோட பாடி லோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறனால இது டச் பண்ணும்போது அதோட இலுமினேஷன் ரொம்ப லோவாக இருக்கும். பிரைட்னஸ் அதிகமாக இருக்கிறனால உங்களுக்கு அது தெரியலை. இப்போ தண்ணி ஊற்றுனாலுமே பாருங்கள் அதோட இலுமினேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா வாட்டரில் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் அதிகமாக இருக்கும். இப்போ தண்ணியை ஊற்றுறேன் பாருங்கள், க்ளோ ஆக ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா. இதில் தண்ணியோட பியூரிட்டி பொறுத்து உங்களுக்கு இது எரியும். ஆரோ வாட்டர் ஊற்றுனீங்கன்னா அதில் அயான்ஸ் மினரல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால பிரைட்னஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் நார்மல் ஆற்று தண்ணி, போர் தண்ணி, அப்புறம் சால்ட் வாட்டர் கூட யூஸ் பண்ணுங்க, ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகும். இது நான் ஸ்டார்டிங்கில் மேக் பண்ண லைட் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள்
களிமண்ணில் செஞ்ச விளக்குங்கனால ஈரப்பதம் இருக்கிறனால அது எரிஞ்சிட்டே இருக்குது. இதில் ஒன்று தான் இது ட்ராபேக். அதுவும் அந்த ஈரப்பதம் உங்களுக்கு ட்ரை ஆன பிறகு அது உங்களுக்கு இலுமினேஷன் அதாவது லைட் ஆஃப் ஆயிரும். இப்போ இந்த விளக்கை நான் உங்களுக்கு சார்ஜ் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் வந்து பேட்டரி சார்ஜிங் மாடல். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதில் அந்த ஜம்பர் கேபிளோட கனெக்ஷன் அந்த சேம் கலர் கொடுத்து நீங்கள் இன்செர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஈஸி டு சார்ஜ் தான். நான் உங்களுக்கு ஸ்டார்ட் அப் காமிச்ச 2 விளக்கோட சார்ஜிங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸில் ரெடி பண்ணியிருப்பேன். 2 விளக்கு எனக்கு எங்கள் அம்மா ஒன்று கேட்டாங்க, பக்கத்தில் ஒன்று கேட்டாங்கிறதுக்காக 2 விளக்கு மேக் பண்ணேன். அதனால தான் ஒரே பாக்ஸில் அதை இன்செர்ட் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு சார்ஜ் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இதை நீங்கள் ஒரு கேஸ் ரெடி பண்ணி அதில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த விளக்கோட வீடியோவில் கேஸ் எப்படி மேக் பண்ணுறது, இதை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இதில் சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் உங்களை டச் பண்ணும்போது எரியுது பார்த்தீங்களா, ஈரப்பதம் இருக்கிறனால. நான் வீடியோவில் ஸ்டார்டப்லேயே சொன்னேன் பார்த்தீங்களா, மலையில் டெஸ்ட் பண்ணேன்னு. இது பாருங்கள், ரெயின் ப்ரூஃபுங்கனால மலையிலையும் ஒர்க் ஆகுது. இதுதான் நான் ரெடி பண்ணது. இந்த விளக்கோட மேக்கிங் வீடியோ லிங்க்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் மேலும் வீடியோஸ்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.